ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஆர் நியூ வீக்லி vlog. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு எங்களோட டெக்கு நாங்க பெயிண்ட் பண்ண போறோம். ஸோ அதுதான் பார்க்க போறோம். உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நியூசிலாந்துல இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இங்க எப்படின்னா நம்ம இந்த மாதிரி சின்ன ஒர்க்குக்கெல்லாம் லேபரும் மோஸ்ட்லி வரமாட்டாங்க. ப்ளஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ இதை மாதிரி ஒர்க்லாம் நம்மளே கடையில் போய் மெட்டீரியல்ஸ் வாங்கி பண்ணோம்னா ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ மோஸ்ட்லி என்னோட நார்மல் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ்லாம் நான் முடிச்சிட்டேன். ஸோ இது ஒரு பெரிய ஒர்க் தான். இதை நம்ம இப்போ பண்ண போறோம். வாங்க என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நல்ல சன்ஷைனாக இருக்குது. ரொம்ப வெயில் அதிகமாகிறதுக்குள்ளே இதை குயிக்காக முடிச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்கிற திங்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடுறேன். இங்கே நிறைய செடி இருக்குது. ஆக்சுவலி இந்த புதினா செடி பார்த்தோம்னா இது அடியிலே ரூட் போட்டு இந்த இடத்துல நல்லா பிடிச்சிட்டு இருக்கு பானையில் வச்சுட்டு. ஓகே, ஓரளவுக்கு இந்த சைடில் இந்த திங்ஸ் எல்லாமே இப்போ நம்ம கிளியர் பண்ணிட்டோம். இப்போ இதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸும் உள்ளே போய் நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம டெக்குக்கு தேவையான அந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த பொருள்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இந்த கண்டெய்னர் இதில் தான் நம்ம எவ்வளோ பெயிண்ட் தேவையோ அது மட்டும் நம்ம இதில் ஊற்றி நம்ம அடிக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டிக்ல தான் நாங்கள் அந்த சொரப்பா இருக்குல்ல அந்த கார்னர்ல அதில் தான் நாங்கள் நல்லா அந்த ப்ரஷ் போட்டு ஃபர்ஸ்ட் இதை நம்ம க்ளீன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஒரு நாள் நாங்கள் ஆல்ரெடி இதில் லைட்டாக பாச மாதிரிலாம் பிடிச்சிருந்தது. அது ஒரு சொல்யூஷன் போட்டு நாங்கள் க்ளீன் பண்ணி இதை ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ இந்த இதில் நம்ம இந்த டெக்கிங் ஆயில் அப்ளிகேட்டர்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை இதில் ஃபிட் பண்ணி அதில் தான் நம்ம பெயிண்ட் கோட்டிங் கொடுக்க போகிறோம். இதுதான் அந்த டெக்கிங் ஆயில். இதுதான் நம்ம அந்த பெயிண்டா யூஸ் பண்ண போறோம். ஒரு லைட் ஒரு டிண்டட் கலர் மாதிரி வரும் டெக்ல. இது நம்ம டெக்குக்கு மட்டும் யூஸ் பண்றது இல்ல, அவுட்டோர் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டுக்கு அடிக்கலாம், ஃபென்ஸ்க்கு அடிக்கலாம். அவுட்டோர்ல சில பேர் ஃபர்னிச்சர் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் டெக்குக்கும் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது பார்த்தோம்னா மாஸ்கிங் டேப்னு சொல்லுவாங்க. இதோட பர்பஸ் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம அந்த கார்னர்ஸ்ல அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த பக்கம் வால் இருக்கு. ஸோ அந்த வால்ல நம்ம பெயிண்ட் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த டேப்பை அந்த கார்னர்ல ஒட்டிக்கிட்டோம்னா இந்த எட்ஜஸ்ல நம்ம அடிக்கிறது அந்த பக்கத்துல இருக்கிற வால்ல படாம வெறும் இந்த டெக்குக்கு மட்டும் நம்ம பெயிண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கான இது பெயிண்ட்டுக்கு ஜென்ரலி யூஸ் பண்ற டேப். இப்போ நம்ம ஒன்னொன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த டேப் ஒட்டிக்கலாம் கார்னர்ஸ்க்கு. ஆக்சுவலி அந்த மாஸ்கிங் டேப் அந்த எட்ஜஸ்லலாம் ஒட்டுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. பட் இந்த டோருக்கு அடியில் ஒட்டுறது தான் ரொம்ப ஒரு டாஸ்காக இருந்தது. எப்படியோ கஷ்டப்பட்டு அதையும் ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இனிமேல் பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ண. ஃபைனலி நிறைய வீடியோவில் போடுவாங்கல்ல, 1 eternity later அந்த மாதிரி ரொம்ப நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ போய் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த ஆயில் இதில் போட்டுட்டு கொஞ்சமாக இந்த ப்ரெஷ்ஷை டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணால் எக்ஸஸ் ஆயிலெலாம் கீழே விழுந்துடும். ஸோ எக்ஸஸ் ஆயில் போன உடனே நேராக நம்ம எடுத்துன்னு போன இடத்துக்கு போயிட்டு லைட்டாக தட்டணும், தேய்ச்சிட்டே இருக்கக்கூடாது.
ஓகே. ஆக்சுவலி நாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கோட்டிங் தான் முடிச்சோம். அதுக்குள்ளே செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. பட் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கோட்டிங் குடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெயிண்ட்டும் ஷார்ட்டேஜா இருக்கு. பிளஸ் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கோட்டிங் வந்து 3 ஹவர்ஸ் வந்து காயணும். ஸோ இத முடிச்சுட்டு அடுத்த செகண்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு, கொஞ்சம் அங்கங்க பார்த்தோம்னா, அந்த எட்ஜஸ்லாம் என்னதான் நம்ம டேப் ஒட்டியிருந்தாலுமே, இந்த பிரஷ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அத ஃபில் பண்றதுக்கு ஒரு சின்ன சைஸ் பிரஷ் தேவைப்படுது. அதுவும் எங்ககிட்ட இல்ல. ஸோ அதையும் போயிட்டு நம்ம குயிக்கா கடையில வாங்கிட்டு வந்துட்டு, ஃபைனலா செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கோட்டிங்கும் முடிச்சுட்டு, நம்ம ஃபைனல் அவுட்புட் பார்க்கலாம். ஓகே. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு செகண்ட் ரவுண்ட் ஆஃப் பெயிண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டு, டபுள் கோட்டிங் குடுக்கறதுக்காக செகண்ட் கோட்டிங் ஒரு பாதி டெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்னும் ரிமைனிங் ஹாஃபும் பண்ண வேண்டியது இருக்கு. சேர்ந்து பண்ண வேண்டியதுதான். ஃபைனலி அவ்வளோதான். ஃபுல்லா டபுள் கோட் எல்லாம் குடுத்து, அந்த டெக்க வந்து அந்த ஆயில் பெயிண்ட் அடிச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதான் அதனுடைய ஃபைனல் லுக்கு. ஆக்சுவலி ஈவினிங் ஆக ஆக கொஞ்சம் லைட்டா குளிருது. நாங்க உள்ள போயிட்டு அடுத்த வேலைய கவனிக்கிறோம். அடுத்து இன்னொரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.